ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் டாட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கிளஸ்டர் வி ஸ்டிச். இதுதான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் எது வேணால் பண்ணலாங்க. பிளாங்கெட்டு, பர்ஸு, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ வந்து சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும். கிளஸ்டர் வி ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம செயின்ஸ் போட்டு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த செயின்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 3, அதாவது நம்ம போடுற செயின்ஸ் வந்து 3ஆல் பெருக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3, 6, 9, 12, 15 அந்த மாதிரி தாங்க போடணும். இப்போ நம்ம எது பண்ணுறதுக்கு போட்டாலும் இப்போ 15 செயின்ஸ் நான் போடுறேன்னா ப்ளஸ் ஒரு செயின்ஸ் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம கிளஸ்டர் வி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வருங்க. இதுதான் பேசிக் மெத்தட். ஓகேவா? நான் வந்து ஒரு பர்ஸுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு தனியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். எப்பயுமே கிளஸ்டர் வி ஸ்டிச் பண்ணும்போது லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி ஒரே ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் மட்டும் வந்திருக்குங்க. நடுவிலலாம் கிளஸ்டர் வி ஸ்டிச் வந்திருக்கும். அதாவது நான் வந்து இந்த கிளஸ்டர் வி ஸ்டிச்சுக்கு இன்றைக்கி வந்து ட்ரிபிள் க்ரோஷெட்டை வச்சு தாங்க நான் வந்து பண்ண போகிறேன். அதனால தான் நான் லெஃப்ட்டில் 2 பக்கமும் ட்ரிபிள் க்ரோஷெட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒயிட் கலரில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு. இப்போ நான் வந்து ஒரு 9 செயின்ஸ் போட்டுக்கிறேங்க. 9 வந்து 3ஆல் மல்டிபிள் ஆகுமா? ஸோ +1 10 செயின்ஸ் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, ஹூக்லேருந்து 4வது செயினில் ஒர்க் பண்ணணுங்க. அதாவது 3 செயினை விட்டுறணும். ஓகேவா? அந்த 4வது செயினில் நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷெட் டுகெதர் பண்ண போகிறேங்க. எப்படி பண்ணணுன்னா, 2 வாட்டி நூல் சுற்றிட்டு அந்த 4வது செயின்குள்ளே ஹூக்கை விட்டு அந்த யானை எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே 4 லூப் இருக்கா, லாஸ்ட்டு 2 மட்டும் எடுக்காமல் 2 டைம்ஸ் மட்டும் எடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எடுத்துட்டேன், செகண்ட் ஒரு டைம் எடுத்துட்டேன். இப்போ தேர்ட் இருக்கிறத எடுக்கக்கூடாது. இப்போ அப்படியே மறுபடியும் ஒரு 2 வாட்டி சுற்றிட்டு சேம் செயினில் ஹூக்கை விட்டு அந்த யானை எடுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் தாங்க எடுக்கணும். ஃபஸ்ட்டு 1 எடுத்துட்டேன், இப்போ 2வது எடுத்துட்டேன்னா இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த 3 லூப் இருக்கும். இந்த 3ஐயும் சேர்த்து எடுக்கணுங்க. இதுதான் ட்ரிபிள் க்ரோஷெட் டுகெதர். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி அதே செயினில் பண்ணணும். அதாவது ட்ரிபிள் க்ரோஷெட் டுகெதர் பண்ணணும். ஓகேவா? அதே செயினில் பண்ணணும். ஃபஸ்ட் 2 எடுத்துட்டேன், அடுத்த 2 எடுத்துட்டேன், அடுத்த 2 எடுக்கக்கூடாது. இப்போ அப்படியே மறுபடியும் 2 டைம் சுற்றி விட்டு அதில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் தான் எடுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக இருக்க 3ஐயும் சேர்த்து எடுத்துடணும். இதுதான் 2 ட்ரிபிள் க்ரோஷெட் சேர்ந்து போடுறதுங்க. இதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் இதே மாதிரி போடணுங்க. அதாவது 2 ட்ரிபிள் க்ரோஷெட் டுகெதர், ஒரு செயின் 2 ட்ரிபிள் க்ரோஷெட் டுகெதர், அந்த மாதிரி. இப்போ 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 3வது செயினில் நான் போடுறேங்க. நீங்களும் இதே மாதிரி எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செயின்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எப்பயுமே இப்படி தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு கிளஸ்டர் வி ஸ்டிச்சுக்கும் இடையில 2 செயின் ஸ்கிப் பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வரும்போது லாஸ்ட்டாக ஒரு 3 செயின் இருக்குங்க. அதில் 2 செயின் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டு ஒரு செயின் இருக்குமா, அதில் வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரிபிள் க்ரோஷெட் போடணும். ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட் அந்த முதல்ல ஒரு 3 செயின் விடுவோம் தெரியுமா, 4வது செயின்லேருந்து தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அந்த 3 செயினும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல் தாங்க. ஸோ இந்த பக்கம் கார்னர்லேயே ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுருவோம். நடுவில் ஃபுல்லாக கிளஸ்டர் வி ஸ்டிச் இருக்கும். இப்போ செகண்ட் ரோ எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அப்படியே ஒரு 3 செயின் போட்டு திருப்பிக்கோங்க. கார்னரில் எப்போயுமே ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் தானே வரணும்னு சொன்னேன், அதுக்காக. 3 செயின் போட்டு திருப்பிட்டு
நம்ம அந்த இதுக்கு முன்னாடி வந்து கிளஸ்டர் வி ஸ்டிச் பண்ண செயின் இருக்கும்ல, நடுவில் ஒரு செயின் 1 ஸ்பேஸு, அதில் தாங்க நான் அடுத்து ஒர்க் பண்ண போகிறேன். சேம் அதே கிளஸ்டர் வி ஸ்டிச் தான் போடணும். அதாவது ட்ரிபிள் crochet 2 டுகெதர், செயின் 1, ட்ரிபிள் crochet 2 டுகெதர், அந்த மாதிரி. திருப்பி இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே போட்டு போகும்போது லாஸ்ட்டாக நம்ம அந்த செயின் 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு போட்டோம்ல, அந்த செயின் 3 வருமா, அந்த செயின் 3ல 3rd செயினோட டாப்பில் நம்ம வந்து ஒர்க் பண்ணணுங்க. திருப்பி அதே மாதிரி அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா அந்த செயின் 3 இருக்கும், அந்த செயின் 3ல டாப்பில் இருக்க செயினில் நம்ம வந்து ட்ரிபிள் crochet போடணும். இதே மாதிரி தாங்க நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து 2 கலரில் கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ 2 கலரில் பண்ணுறீங்க அப்படின்னா முடிக்கும்போது அந்த லாஸ்ட் அந்த 3 செயினில் ஒரு ட்ரிபிள் crochet போடுவீங்கள்ல, அந்த போட்டு முடித்ததும் அந்த லூப்லேயே நம்ம அடுத்த கலரை ஜாயின் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி 2 கலரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஒன் வந்துட்டேன்னா அந்த 3 செயின் ஸ்கிப் பண்ணோம்ல ஃபஸ்ட்டு, அதில் 3rd செயினில் போயிட்டு நான் வந்து ட்ரிபிள் crochet பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் இதே மாதிரி தான் 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி தாங்க ஃபுல்லாகவே பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.